இப்போ திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா கரப்ஷன், சட்டம் ஒழுங்கு, கலாச்சாரம் பெரிய பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுபோல பிரச்சனை இல்லை. உங்க வீட்டில் உங்க பையன் போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகிறான், இந்த அரசாங்கம் அதை சுதந்திரமாக விற்க அனுமதிக்கிறார்கள், அதை கட்டுப்படுத்தலைன்னு சொன்னா எந்த தாய்மார்களாவது ஓட்டு போடுவாங்களா? தமிழுக்கு ஆபத்து வருது, தமிழ் இனத்துக்கு ஆபத்து வருது, மொழியை காக்க இனத்தை காக்க உடன்பிறப்பே திரண்டு வா அப்படின்னு அவர் அப்படியே அந்த வாக்களிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நாம ஏன் இதுக்கு ஓட்டு போடணும் என்பதை பார்த்து மட்டும்தான் ஓட்டு போடுவோம். இந்தி கூட்டணி இருக்குதுன்னே தெரியலையம்மா. சார் இருக்குன்னு தான் சார் எல்லாரும் பேசிக்கிறாங்க. காங்கிரஸ் இன்னும் தன்னோட கூட்டணி நிலைப்பாட்டையே சொல்லலையே. விசிலுக்கு விசில் அடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர், பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமா. தாவேகான்ற ஒரு கட்சி வந்திருக்கு, மக்கள் எல்லாருமே எங்க வந்திருக்குன்னு சொல்லுங்களேன். எதிர்காலத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி ஆளுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு கிடைக்கும். தனித்து நின்று வென்ற இயக்கம் அதிமுக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? இன்னைக்கு மதுராந்தகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாநாடு அப்படின்றது நடக்க போகுது. அங்க யார் யாரெல்லாம் கூட்டணியில இருக்க போறாங்க அப்படின்றத அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்று கிட்டத்தட்ட யாரெல்லாம் அதுல என்டிஏ கூட்டணியில் பயணிக்கிறார்கள் என்று ஓரளவுக்கு தெளிவுபடுத்திட்டார். அதிமுக, பாஜக, அன்புமணி பிரிவு, பாட்டாளி மக்கள் கட்சி, தினகரன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் போன்றவர்கள் இருக்கிறாங்க. தங்கள் நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில 3 பேர் இருக்காங்க. இன்னும் ஓபிஎஸ், பிரேமலதா விஜயகாந்த், ராம்தாஸ். அது தவிர மீதம் எல்லோருமே அந்த கட்டமைப்பில் இருக்கிறாங்க. முதற்கட்டமாக தமிழகத்தில் பொதுவாக பேசப்பட்டது அதிமுக ஒரு முழு வடிவம் பெறல, ஒரு கூட்டணியாகவே இன்னும் அவங்க ஒரு முழு வடிவத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுச்சு. ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயமே தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களுடைய இணைவு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ இதை ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்கணும்? பாஜகவோடு கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பொழுதே அதிமுக, இன்னும் சொல்ல போனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி சென்னையில் அதிமுக ஒன்றுபட வேண்டும், அப்படி ஒன்றுபட்டால் எளிதாக திமுக ஆட்சியை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்திருந்தேன். அதன் அடிப்படையில் பல முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலும் பேசினாங்க. ஆனால் அது முழு வடிவம் பெறுவதற்கு இப்போ ஜனவரி மாசத்துல தான். ஏன்னா இப்போ சமூக வலைதளங்களில் வர விமர்சனமே 10 நாளைக்கு முன்னாடி தினகரன் வேறு சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அது இன்றைக்கு விமர்சனமாக பார்க்கப்படுது. அப்ப அந்த கூட பயணிக்கிறவர்களுக்கு அந்த மைண்ட் செட் ப்ரிப்பரேஷன், அவர்களை களத்துக்கு தயார் பண்ணுகிற கால அவகாசம் போதுமானதாக இல்லை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இல்லை, அதான் கேள்வியே. தமிழகத்தில் அமமுக தொடங்கப்பட்டதுடைய நோக்கமே பார்த்தோம்னா எடப்பாடி அவர்களுடைய எதிர்ப்புல இருந்து தான் அமமுக தொடங்கப்படுது. கிட்டத்தட்ட துரோகத்தை வீழ்த்துவோம் அப்படி சொல்லி தான் தொடங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நான் போயிட்டு அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி நான் தேர்தலை சந்திக்க போறேன் அப்படின்னா அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்னைக்கு கடம்பூர் ஜமீன் மாணிக்கராஜா அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு, அதிமுகவில் ரொம்ப காலகட்டங்களாக பயணிச்சவர் நபர், அவர் திமுக இணைஞ்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இது எப்படி ஒரு மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகும், எப்படி தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படும்? நீங்க வைத்திலிங்கத்தோட பேட்டியை முழுமையாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வைத்திலிங்க தெளிவாக சொல்றார், ஓபிஎஸ் அவர்களுடைய தாமதத்தால வைத்திலிங்கத்தை அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டது, அவர் வரவேற்கப்பட்டார். எனக்கு அழைப்பு. அதான் ஓபிஎஸ் உடன் சேர்ந்து தான் நான் வருவேன் என்கிற நிலைப்பாட்டை அவர் தான் எடுத்தார். அப்ப இப்போ ஓபிஎஸ் அவர் திமுகவுக்கு போயிருக்கணும். இப்போ ஓபிஎஸ் இல்லாம அவர் தனித்து திமுகவுக்கு போறாருன்னா அப்ப அன்னைக்கே அதிமுக இருந்து அழைப்பு வந்த பொழுது அவர் தனியாக ஓபிஎஸ் இல்லாம அவர் முதல்ல உள்ள சேர்ந்துட்டு அதற்கு பிறகு ஓபிஎஸ்ஐ இணைச்சிடலான்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்கலாமே. அப்ப அவரது அந்த முடிவுகளில் ஒரு தெளிவில்லை ஒன்று. அடுத்து இந்த கடம்பூர் ஜமீன் இதெல்லாம் அதிமுக ஜமீன்களை பார்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல.
அதிமுக சாதாரண குப்பனையும் சுப்பனையும் பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அதனால இந்த ஜமீன் போறதை பத்தி எல்லாம் வந்து யாரும் பெருசா இல்ல, தேர்தலில் நம்ம வெற்றியை நோக்கி தான் எல்லா கட்சியும் பயணிக்கும். ஸோ அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது அதற்கு தேவையான தளபதிகள் தேவையில்லை. நம்ம களத்தில் இறங்கும் போது தளபதியை தானே ஒரு முக்கியமான ஒரு நபர்களாக பார்க்கப்படுவார். அப்படி இருக்கும்போது அந்த தளபதியிலே நம்மளை விட்டு போகும்பொழுது அந்த வெற்றி சாத்தியமா, அது ஒரு கேள்விக்குறியாக்கும்ல. அப்படியெல்லாம் இல்லை. அவர் மாணிக்கராஜா எப்போ அதிமுகவுக்கு வந்தாரு? இல்லை, அந்த 18 எம்எல்ஏக்கள் போகும்பொழுது மாணிக்கராஜா அவர்களுமே கூட இருந்து நம்பர். ஆனா என்னன்னா நம்ம பெரிதளவுல தெரியல, வெளியில தெரியல. ஸோ பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இதெல்லாம் இல்லை. இன்றைக்கு விட்டு கொடுத்து போகிற தினகரன், இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவுகளை, அதாவது என்ன விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை, இதை 2017 சொல்லியிருந்தா பல பேருடைய அரசியல் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கும், பல தோல்விகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் இல்லையா? 2021 அதிமுக ஆட்சி வந்திருக்கும் இல்ல. கலைஞருக்கு மத்திய அரசாங்கத்தில் வந்து 2009 அந்த 11 அந்த காலகட்டம்னு நினைக்கிறேன். அந்த பிரபாகரனுடைய அந்த மகன் ஒரு போட்டோ போட்டு போஸ்டர் அடிச்சாங்க. தாத்தா நீ இதை முதல்லயே செஞ்சிருந்தீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன்ல, பாலச்சந்தர்னு அந்த சிறுவனது படத்தை போட்டு இன்னைக்கு காங்கிரஸுக்கு நீங்க ஆதரவை விளக்குறீங்க, இதை முன்னமே செய்திருந்தா நான் இந்நேரம் நான் உயிரோட இருந்திருப்பேன்ல அப்படின்னு. அந்த மாதிரி பல பேர் கூக்குரல் எழுப்புறாங்க. செங்கோட்டை என்ன சொல்லாரு, இதைத்தாவியா நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அதுக்கு என்ன கட்சி விட்டு நான் ஏன் இப்ப தாவைக்கால் இருக்கிறேன்? செங்கோட்டையன் அவர்கள் வலியுறுத்தினது ஓபிஎஸ் அவர்களையும் சேர்த்து சொன்னது. அதாவது இது மாதிரி பல பேர். ஏன் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போனாரு? ஏன் தங்கத்தமிழ் செல்வன் திமுகவுக்கு போனாரு? விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லைன்னு நீங்க 2017 தெரிஞ்சிருந்ததுன்னா 21 அதிமுக ஆட்சி ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும். அன்னைக்கே ஆர்கே நகர்ல போய் போட்டியிடணும். இன்னைக்குமே தினகரன் அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியலையோ, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறத அவர் இன்னும் வெளிப்படையா எதுவும் சொல்லல. சோ அவங்கள்ட்ட போயிட்டு கூட பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது என்ன குறிப்பிட்டாருன்னா, உங்களுக்கு தெரியும்ல யாருன்னு. ஆமா, நீங்க எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னா நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? அவர் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்லன்னு சொல்லி அதான் என்னோட கொஸ்டினுடைய சாராம்சமே அதான். அதாவது இங்கே ஒரு தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு கூட்டணி எப்படி கீழே வந்து ஜெல்லாகும் அப்படிங்கிறது. இவர்களெல்லாம் அதிமுகவை உருவாக்கிய தலைவர்கள் அல்ல. அதிமுகவை உருவாக்கிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அதை வளர்த்தது ஜெயலலிதா அம்மாவும் தான். அவர்களுக்காக வந்த தொண்டர்கள் தான், வாக்காளர்கள் தான் இன்றைக்கும் அதிமுகவிலேயோ பயணிக்கிறாங்க பெரும்பாலான தொண்டர்கள். தேர்தல் களம் என்பது கயிறு இழுக்கிற போட்டி இல்லை. இந்த பக்கம் 5 பேர் நின்று இழுத்தாங்கன்னா இந்த பக்கமும் 5 பேர் நின்று இழுக்கணும். இல்லை இந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் 7 பேர்னா 10 பேர் இருக்கிறது ஜெயிக்கும். அது அல்ல. தேர்தல் களம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், எதை கருத்தில் கொண்டு வாக்களிப்பார்கள். இன்றைக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் 4.5 ஆண்டு காலம் ஸ்டாலின் அவர்களது ஆட்சி, சென்ற 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி, கடந்த காலங்களில் திமுக அரசாங்கத்தினுடைய ஆட்சி, கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய ஆட்சி, எதிர்காலத்துக்கு திமுக அரசாங்கம் சொல்லுகிற வாக்குறுதிகள், அதிமுக சொல்லுகிற வாக்குறுதிகள். இந்த அடிப்படையில் அதற்கு மேல அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் எதிர்கொள்ளுகிற சித்தாந்தங்கள். இப்ப திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன பலகீனம்? கரப்ஷன், சட்டம் ஒழுங்கு, கலாச்சாரம், மது, போதை கலாச்சாரம், இதெல்லாம் அவருக்கு வந்து பெரிய பிரச்சனைகள். எடப்பாடி பழனிசாமிக்கு அதுபோல பிரச்சனைகள் இல்லை. ஆனா கட்சி ஒன்றுபடுத்தி இருந்திருக்கலாம். இப்ப அதை லேட்டா செய்யறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து இந்த இயக்கம் அவர் ஒற்றுமைப்படுத்தி இருந்தால், வலிமைப்படுத்தி இருந்தால் வெற்றி எளிதாக இருந்திருக்கும். அடுத்து அவருக்கு உண்டான முழு பிரச்சனை என்பது பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிற திமுக. திமுக வந்து இந்த அவர்களது அந்த பலகீனம் சொன்னேன் இல்லையா, அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? இந்துத்துவா, திராவிடம், ஒரு மனம், மதம், அதாவது இனம், மொழி என்று அவர்கள் ஒரு சித்தாந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முழுமையான அதிமுக ஆட்சியாக அமையும் என்பதை முன்னிறுத்தி இனியும் காலதாமதப்படுத்தாமல், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்தித்தால் ஆளுகிற வாய்ப்பு அதிமுகவுக்கு கிடைக்கும். ஏற்கனவே 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்போ இருந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த நபர்களே இன்னைக்கு சில பேர் இல்லை. குறிப்பா சொல்ல போனோம்னா ஓபிஎஸ் அவர்கள், ஒருங்கிணைந்த பாமக, கிட்டத்தட்ட நீங்க வந்து இது ஏதோ ஒரு கயிறு இழுக்கிற போட்டி, இந்த பக்கம் 10 பேர் கூடி இழுக்கிறாங்க, இந்த பக்கம் 6 பேர் தான் இருக்காங்கன்னு பார்க்கிறீங்க. அதுதானே உங்களுக்கு தான் இந்த கேள்விக்கு தானே உங்களுக்கு முன்னமே விளக்கமா நான் பதில் சொன்னேன். இல்ல, ஏன்னா ராமதாஸ் அவர்கள் தனித்து நின்று வென்ற இயக்கம் அதிமுக. தனித்து நின்று வெல்லுகிற வல்லமை இல்லாதவர்கள் மட்டும்தான்
பல கூட்டணிகளை நம்பி இருக்கணும். ராமதாஸ் அவர்கள் இல்லாத ஒரு பாமகவனால முழுமையா அந்த வன்னியர் ஓட்டுகளை எடுத்துட்டு வந்துட முடியும் நம்புறீங்களா? ஏன்னா அதனுடைய நிறுவன இதெல்லாம் தலைவர் வந்து அவர். முதல்ல அந்த சாதிய தாக்கங்கள் எல்லாம் வந்து குறைஞ்சிட்டு வருது தம்பி. நீங்க மகாராஷ்டிரால சிவசேனா வச்சதுதான் சட்டம். இன்றைக்கு மராத்தியர்கள் அல்லாதவர்கள் பாம்பே கார்பரேஷன்ல 78 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க பிஎம்சி எலெக்ஷன். அப்ப இந்த சாதிய தாக்கங்கள் எல்லாம் வந்து நீண்ட நாளைக்கு நிலைக்காது. சார், இப்போ இந்திய கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு, என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு. எல்லாம் கூட்டணியோட இருக்கும்பொழுது தனிச்சு போட்டியிடுறேன் இந்தி அப்படின்ற கூட்டணி இருக்குதுன்னே தெரியலையம்மா. சார் இருக்குன்னு தான் சார் எல்லாரும் பேசிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இன்னும் தன்னோட கூட்டணி நிலைப்பாட்டையே சொல்லலையே. சொல்லிட்டாங்களே என்ன, திமுகவோட நாங்க பயணிக்கிறோம்னு அறிவிச்சிட்டாங்களா? அது அதிகாரப்பூர்வமா? அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படின்னாலுமே இன்னுமே இணக்கமா தானே சார் இருக்காங்க. என்ன இணக்கமா இருக்கு? 5 பேர் கொண்ட குழுலாம் விசிலுக்கு விசில் அடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர், பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமா. அதுதான் சார், இப்படி இருக்கும் பட்சத்துல தாவேகான்ற ஒரு கட்சி வந்திருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து எங்க வந்திருக்குன்னு சொல்லுங்களேன். அரசியல் களத்துக்கு வந்திருக்கு சார். களத்துக்கெல்லாம் வரல, தேர்தல் ஆணையத்துல பதிவாயிருக்கு. அரசியல் ரீதியான செயல்பாடுகள். ஒரு கூட்டத்துல 41 பேர் இறந்தது, தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்து சின்னம் பெற்றது. இந்த 2 தவிர எனக்கு ஏதாவது அரசியல் செயல்பாட்டு சொல்லுங்களேன். இப்பதானே சார் ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமே தான் அதனால சார் அவங்க அடுத்த தேர்தலுக்கு தயாராகி வரட்டும் மெதுவா. ஆனா இந்த தேர்தல்லையும் ஆட்சியை புடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே, எப்படி சாத்தியம் சொல்லுங்க? மக்கள் எல்லாரும் அந்த கட்சியை ஒரு மாற்று கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, அந்த கட்சி மாற்று கட்சி தான். ஆனால் மாற்றத்துக்கான கட்சியாக இருக்கிறதா அப்படின்னா இல்ல. இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆன தேர்தல். நம்ம அவ்வளவு ஈஸியா விஜயை புறந்தள்ளிட்டு போயிடலாம், அது சரியான ஒரு பார்வையா இருக்குமா? இல்ல சரி, நீங்க வேற விஜய்க்கு அப்படின்னு இங்க பர்டிகுலரா ஒரு 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 ஓட் பேங்க் இருக்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. நிறைய கட்டாயம் இருக்கு விஜய்க்கு தம்பி. வந்து ஒரு ப்ரொமோஷன் தேவை கிடையாது. எல்லா வீட்லயுமே விஜய் போய் சேர்ந்திருக்கிறத நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியுது. கட்டாயம் இருக்கு. இளைஞர்கள் வாக்கு வங்கி இருக்கு, பெண்கள் வாக்கு வங்கி இருக்கு, மைனாரிட்டி வாக்கு வங்கி இருக்குது, பட்டியல் இனத்தவர்கள் வாக்கு வங்கி இருக்கு. இதெல்லாம் கூட்டுனீங்கன்னா ஒரு 15% 12% 15% இருக்கு. நான் மறுக்கல. அந்த அந்த 15% இருங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணிக்கு இதே 15% இருந்தது. என்றைக்குமே திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தி என்று வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இவங்க விஜயோட தாவேகா எங்க இம்பாக்ட் கொடுக்கும்னா, ஒரு 25,000 வாக்குகளுக்கு மேல இந்த தொகுதியில திமுகவோ அதிமுகவோ வெல்லும் அப்படிங்கிற தொகுதியில தாவேகா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். 10-12,000 ஓட்டு வித்தியாசத்துல அல்லது 10-15,000 ஓட்டு வித்தியாசத்துல வெல்லுகிற தொகுதினா போட்டியை கடுமையாக்கும். ஒரு 5-10,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல இருக்கு என்றால் அந்த இடத்துல வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கும். அப்படி அந்த 5,000-10,000 இருங்க, இன்னும் கீழே வாங்க. 5,000க்கு கீழே இருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸா, ஸ்பாயிலிங் ஃபோர்ஸா இருப்பாங்க. அப்ப 234 தொகுதியில அவர்கள் ஒரு 25-30 தொகுதிகளில் ஒரு முடிவை நிர்ணயிக்கிற சக்தியாக இருப்பாங்க, 10% அளவுக்கு. அடுத்து அவர்களோடு இருப்பது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த இளைஞர்கள் வாக்கு வங்கின்னு. இந்த வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வாக்கு வங்கி அல்ல. ஃப்ளோட்டிங்னு தெரியல, அப்படியே மாறிக்கிட்டே போவாங்க. இந்த இளைஞர்கள் முதல்ல சீமானை பார்த்து வியந்தார்கள், அண்ணாமலையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, கமல் இடையில. இப்ப விஜய்க்கு பின்னால விசில் அடிக்கிறாங்க. ஓகே, அவ்வளவுதான். அது அப்படியே மடை மாறி போயிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்டா. பொறுமை இழந்தவர்கள், ஒரு நிலையான. இப்ப நான்லாம் இப்ப இந்த போட்டோ பாருங்க, 72ல் எம்ஜிஆர் கூட 12-13 வயசுல சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சா, கட்சி விட்டு 9 வருஷம் ஆனால் அதிமுக தான் ஏன் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த பிடிமானம் அவர்களிடத்துல வந்து இருக்காது, இல்லை. ஓகே, நீங்க சொல்றது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா 10% வந்து அந்த மாற்றத்திற்கான விரும்புற ஒரு மக்கள் எப்பவுமே இருக்கிறாங்க. ஆனா அந்த 10% மக்கள் தான் வெற்றி தோல்வியுமே நிர்ணயிக்கிறாங்க, யார் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கறதே நிர்ணயிக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு ஆட்சியை பிடிக்க போறோம், அதையெல்லாம் தாண்டி ஆட்சி அமைக்கிற வல்லமை 2 திராவிட கட்சிகளுக்கு இருக்கு. நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த உருட்டல் எல்லாம் ஆபத்து இல்லை. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும்
என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதை மக்களை ஏற்றுக்கொள்வாங்க, அதை எதிர்பார்க்கிறாங்க. அடுத்து தன்னுடைய பலகீனங்களை உணர்ந்ததால தான் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் களத்தை சித்தாந்த அரசியல் களமாக மாற்ற பார்க்கிறார். அதாவது இங்க லஞ்சங்க, பக்கத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னம்னா இல்லை, நம்ம என்னது தமிழுக்கு ஆபத்து வருது, தமிழ் இனத்துக்கு ஆபத்து வருது, மொழியை காக்க இனத்தை காக்க உடன்பிறப்பே திரண்டு வா அப்படின்னு அவர் அப்படியே அந்த சித்தாந்த உணர்ச்சி வேகத்துக்கு கொண்டு போறார். அது தொண்டர்களுக்கு எடுபடும். வாக்களிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, தனக்கு என்ன, நாம ஏன் இதுக்கு ஓட்டு போடணும் என்பதை பார்த்து மட்டும்தான் ஓட்டு போடுவோம். இப்போ இவங்க 2021 தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல 10% கூட நிறைவேற்ற இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து அதிருப்தியில இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 26லையுமே நாங்க தான் பெரும்பான்மையான வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி திமுக இன்னுமே சொல்லிட்டு இருக்கு. திமுக தொண்டர்கள் நம்பிட்டுமே இருக்காங்க. சீமானும் கூட அப்படி தம்மா சொல்றாரு, நாங்க தான் பெரும்பான்மையா வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. அது அவங்க நம்பிக்கை. அது திமுக வந்து 10% இல்லை, நிறைய வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறாங்க, நிறைய வாக்குறுதி நிறைவேற்றலை. எதை நிறைவேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொழி, இனம், கலாச்சாரம், அதாவது செலவில்லாத விஷயங்கள், பிரச்சனை இல்லாத விஷயங்களை நிறைவேற்றிடுறாங்க. ஒரு இம்பேக்ட் கொடுக்கறது. இப்போ அரசு ஊழியர் அப்படின்னா அதுக்கு ஒரு பணம் அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க செய்யலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல அமைப்புகள் வந்து இவங்க ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆசிரியர்கள் ஆரம்பித்து, செவிலியர்கள் ஆரம்பித்து, இன்னும் துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் வந்து இந்த மாதிரி போராட்டங்களில் இருக்காங்க. இது திமுகவுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முதல் படிக்கட்டாக இருக்குமா? தேர்தல் நடக்கிற காலகட்டங்களில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அடுத்து வர்ற தேர்தலை மனசில் வச்சு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று அமைப்புகள் போராடுவது வந்து வழக்கமான ஒன்று தான். அதனால் இது வந்து நம்ம பெரிய எமோஷனலாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மக்கள் ஓவராலாக தங்கள் இப்போ நீங்கள் சென்ற 2006-11 எடுத்துக்கோங்க, பவர் கட், லேண்ட் கிராபிங் பிரதானமாக இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் தனி ஒரு இதே அமைப்பை அமைக்கிறேன் இந்த லேண்ட் கிராபிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், அதிகப்படியான லஞ்சங்கள். மக்கள் கிட்ட அது எடுபடும் நினைக்கிறீங்களா? இந்த மக்கள் கிட்ட லஞ்சமா இருக்கட்டும், ஊழலா இருக்கட்டும், இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு இருக்கட்டும், இது மக்கள் கிட்ட, பிரதான மக்கள் கிட்ட சட்டம் ஒழுங்கு வெகுஜன மக்கள் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, இது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறதானே அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அப்படி இல்லை. சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. நான் வந்து முழுமையாக இல்லை என்று நான் சொல்லலை, அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு இருந்த அளவை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. சில நல்ல விஷயங்கள் இருக்கு. அதாவது கலைஞருக்கு இருந்த கெட்ட பெயர் ஸ்டாலினுக்கு இல்லை, அது நம்ம ஒத்துக்கணும். பலம் பலகீனங்களை நம்ம ஆராய்ந்தா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருந்த கெட்ட பெயர் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. ஆனால் தவிர்க்க முடியாத, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அசௌகரியங்களாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இந்த போதை கலாச்சாரம், எதை வேணாலும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் பையன் போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகிறான், இந்த அரசாங்கம் அதை சுதந்திரமாக விற்க அனுமதிக்கிறார்கள், அதை கட்டுப்படுத்தலைன்னு சொன்னான், எந்த தாய்மார்களாவது ஓட்டு போடுவாங்களா என்ன? எந்த பெற்றோராவது ஓட்டு போடுவாங்களா என்ன? அப்போ அது மக்களை நேரடியாக சென்று பாதிக்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஒரு நீண்ட கால அரசியலுக்கு சொந்தக்காரர், உங்களுடைய பார்வையில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சித்தாந்த ரீதியாக இந்த மாதிரியான ஒரு கொள்கையை எடுத்து முன் வச்சுட்டு கொண்டு போய் சந்திக்கிற தேர்தல் வந்து சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எது வந்து மக்கள்கிட்ட எடுபடும் நினைக்கிறீங்க? இல்லை, வெகுஜன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இன்றைய அரசாங்கத்தில் இந்த போதைப் பொருள் டாஸ்மாக், அது இப்போ இந்த 10 ரூபாயெல்லாம் இருக்கு பாருங்க, அதை வேற நியாயப்படுத்துறாங்க. அந்த 10 ரூபா வாங்குறது ரொம்ப நியாயம் என்று அதை வந்து நியாயப்படுத்துறாங்க. அதுவும் சட்டம் ஒழுங்கும் நிச்சயமா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த மைனஸ் எல்லாம் இல்லை. ஒரே இது வந்து கட்சி அவர் வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கலாமே, எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும். அந்த நேரேட்டிவ், அந்த பர்செப்ஷன் வந்து அவர் இன்னும் உருவாக்கல. அதிமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சுப்பா, அம்மா இருந்தபோது இருந்த மாதிரி எல்லாம் வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக, ஒரு குடையின் கீழ் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் எல்லோரையும் அனுசரித்து அரவணைத்து செல்கிறார், பரவாயில்ல அப்படிங்கிற தோற்றம், நம்பிக்கை. இப்போ தினகரனே காலதாமதமாக அந்த முடிவு எடுத்த பொழுதுதான் விமர்சனத்துக்கு ஆளாகுது.
குறைந்தபட்சம் மீண்டும் காலதாமதப்படுத்தாம எடப்பாடி பழனிசாமி அந்த நடவடிக்கைகள் இறங்கணும். எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.